எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலனளிக்கும்படியாக உடைய திருமைந்தனை மன்றாடும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருப்பேச்சின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாம் இறைவனுக்கு தாயாராக இருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உடைய திருமைந்தனை மன்றாடும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருப்பேச்சின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூயாவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராக இருக்கிற புனித இறையன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உடைய திருமைந்தனை மன்றாடும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருப்பேச்சின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியும். இயேசுநாதர் மரித்த 3ஆம் நாள் உயிர்த்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசம் என்னும் மரத்தை கேட்டு ஜெபிப்போமாக்கு. விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையமே, பெருக உமது ஆட்சி வருக. மிதை திருவிழாவின் நாள்கள் நிறைவேறுவது போல மன்னரையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சிங்கனையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியும். இயேசுநாதர் 40ஆம் நாள் பரலோகத்திற்கு எழுந்து தியானித்து பலமாய்ந்த நம்பிக்கையின் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக்கு. விண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர்
தூயது என கூச்ச பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மின்னுளில் நிறைவேறுவது போல மண்ணுளிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ராவணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இந்த போல இப்பதாக. ஆமென். என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இது உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திரு பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாகிய நாங்கள் மது தயாளத்தது காத்து கொண்டு மது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணிக்காமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமெல்லாம் அனுபவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளோம். அரந்தமரே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சங்களையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரமணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரந்தமரே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சங்களையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரமணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரந்தமரே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேச்சங்களையாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே ரமணின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரிந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமையை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை. சத்தியமோ சந்ததியோ சாட்சியமும் தேவையில்லை. கற்றவையோ பெற்றவையோ கர்த்தரின்றி ஏதுமில்லை. சத்தியமோ சந்ததியோ சாட்சியமும் தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே துணை மகிமையை புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ் வாழ்த்திடு நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரிந்த கவிதையை. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழுவினர் மற்றும் பீடப்பூக்கள் ஆலய பணியாளர்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஆண்டவர் அவர்கள் செய்கின்ற பணிகள் வழியாக அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணி சேவியர் திருமதி செல்மா குடும்பநலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் குடும்பநலனுக்காகவும் பேத்தியின் உடல் உள்ள ஆண்மநலனுக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் புது வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் இன்னாசி சவரிமுத்து அந்தோணியம்மாள் ஜெயராஜ் செல்வா இவர்களின் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு அரசு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும் பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் விவசாயம் செழிக்கவும் மேலும் குடும்பத்தில் மரித்த சபரிராயன் மிக்கேல் ராயம்மாள் இருதய மரிய அருளப்பன் மரிய அடைக்கலம் சேசு மரிய அந்தோணி சௌரிமுத்து இருதயராஜ் பீட்டர் அருணாச்சலம் குருசம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அந்தோணி சாமி திருமதி நிர்மலா குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருளப்பன் மதியம்மாள் அந்தோணி சாமி அருள் விஜயா அருள் மேரி அன்னாள் வியாகப்பன் அந்தோணி அம்மாள் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் யாரும் நெய்யாத ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் விவசாயம் செழிக்கும் வேலையில் முன்னேற்றத்திற்காகவும் பேர குழந்தை நலனுக்காகவும் ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். மேலும் அருட்சகோதரர் சார்லஸ் அவர்களுடைய கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதரர் நஸ்ரேன் அவர்களுடைய பெயர்கூட நாம விழாவிலே நன்றி பலியாகவும் உடல் நலனுக்காகவும் ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, திரு வழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற பெருவிழாவாக தாய் திரு அவை கொண்டாடும் இவ்வேளையில் பாடகர் குழு மற்றும் பீடபுக்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்தான். ஆனால் அவரின் அரசாட்சி இவ்வுலகின் அரசர்களின் ஆட்சி போன்றதல்ல. இவ்வுலக அரசர்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் மையமாக கொண்டது. கிறிஸ்துவின் அரசாட்சியோ அன்பு, தியாகம், இரக்கம், உண்மை, நீதி, அமைதி போன்றவைகளை மையமாக கொண்டது. இஸ்ரேல் மக்கள் தாவீதை போன்று போர் புரிகின்ற ஓர் அரசனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ரோமை ஆட்சியினரின் பிடியிலிருந்து விடுவிக்க ஓர் அரசியல் நெறி சார்ந்த அரசரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ இவ்வுலக அரசியல் தலைவர்களை போன்று இல்லாமல் அடிமையின் நிலை ஏற்று வந்தார். தனக்கிறந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துன்பத்தை கண்டு தப்பி ஓடவில்லை. மாறாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பகைவரை மன்னித்து இறைவனின் ஆட்சியை மண்ணுலகில் விதைத்தார். எந்த ஓர் அரசரும் தர முடியாத விடுதலையை நமக்கு தந்தார். அவர் விட்டு சென்ற இறையாட்சி பணியை இன்றைய திரு அவை லட்சிய பயணமாக ஏற்று பயணிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம் குடும்பங்களின் அரசர், இறையாட்சி நம் லட்சிய கனவு என்ற சிந்தனைகளோடு இப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க நமக்கு அருள்வாராக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரினால் நாங்கள் உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை நீர் ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் அது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, இந்த உப்பை பரிவன்போடு புனிதப்படுத்தியறல வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனால் யாவற்றையும் புதுப்பித்து ஒன்று சேர்க்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மகத்துவமிக்க உமக்கு பணிபுரியவும் உம்மையே முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் தயவாய் அருள் புரிந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலின் அரசராக சவுலுக்கு பின் தாவீதை இறைவன் திருப்பொழிவு செய்கிறார். தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து உடன்படிக்கை பேழையை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். தாவீதின் அரச உரிமை இயேசுவின் நித்திய அரச உரிமைக்கு ஓர் முன்னடையாளம் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5,
இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியார்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலரின் அரசராக அவர்கள் தாவீதை திரிப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர்தம் வல்லமையை இடைக்கச்சையாய் கொண்டுள்ளார். ஆண்டவர்தம் வல்லமையை இடைக்கச்சையாய் கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைநாட்டினார், அது என்றும் அசைவுறாது. பூவுலகை அவர் நிலைநாட்டினார், அது என்றும் அசைவுறாது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர்தம் அரியணையோ தொடக்க முதல் நிலைத்துள்ளது. ஆண்டவர்தம் அரியணையோ தொடக்க முதல் நிலைத்துள்ளது. தொண்டு தொற்றே அவர் நிலைத்துள்ளார், நம்மை ஆளும் அரசர் அவரே. தொண்டு தொற்றே அவர் நிலைத்துள்ளார், நம்மை ஆளும் அரசர் அவரே. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து உலகம் முழுவதையும் தந்தையாம் கடவுளோடு ஒப்புரவாக்கினார். இவ்வுலக படைப்பு அனைத்திற்கும் கிறிஸ்துவே அரசர். அவர் வழியாகவே அவருக்காக அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றன. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் அமைதியை நிலைநாட்டி திருச்சபையாகிய உடலுக்கு தலையாக இருக்கிறார். எனவே இயேசுவே முழு முதன்மையான அரசர் என்ற நம்பிக்கையுடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து
தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 வரை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை, கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோரில் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன்,
நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றி என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயலுக்கேற்று தண்டனை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறை நம்முடைய அன்னையாம் தாய் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரம் இதுதான். இன்றைய காலகட்டத்தில் நாம் கிறிஸ்துவை அகில உலக அரசராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அகில உலக அரசராக நான் அந்த ஆண்டவரை என் உள்ளத்திலே ஏற்றிருக்கிறனா என்ற கேள்விகளோடு நமது பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அரசன் என்று சொன்னால் ஒரு நாட்டை ஆள வேண்டும். அரசன் என்று சொன்னால் அவனுக்கென்று பணியாளர்கள் இருக்க வேண்டும். அரசன் என்று சொன்னால் மகுடத்தை அவன் தலையிலே சூடியிருக்க வேண்டும். அரசன் என்று சொன்னால் அவன் அந்த அரசனுக்குரிய தோரணையோடு ஆடைகளையும் அணிகலன்களையும் அவன் அணிந்திருக்க வேண்டும். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசனா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது, கிறிஸ்து எந்த நாட்டையும் பிடித்து அரசாளவில்லை. எந்த படையும் வைத்து கொண்டு மற்ற நாட்டோடு போரிட்டு அவர்களை வெற்றி கொள்ளவும் இல்லை. அப்படியானால் கிறிஸ்து அரசர் என்று சொன்னால் எதை வைத்து நாம் அரசர் என்று சொல்கிறோம் என்று குறிப்பிடுகின்ற போது, அவர் நமது உள்ளத்தில் அரசராக வீற்றிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் இடங்களை அல்ல, மாறாக இதயங்களை பிடித்தார் என்று பார்க்கின்றோம். அவர் இதயத்திலே பிடித்து அவர் ஆட்சி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் இந்த நாளிலே கிறிஸ்து அனைத்து உலகத்தினுடைய அரசர் என்று நாம் கொண்டாடுவதற்கு நம் ஆண்டவர் இயேசு தகுதியும் நீதியுமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு வருடமாக நாம் லூக்கா நற்செய்தியாளரோடு நாம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். இந்த திருவழிபாட்டினுடைய இறுதி வாரத்திலே நமக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது. நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள், எதை கற்றுக்கொண்டீர்கள் என்று. ஒரு வருடம், அதாவது கடந்த வருடத்திலே ஆரம்பித்தோம் திருவழிபாட்டு ஆண்டை. இந்த நாளிலே நாம் நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யக்கூடிய நமக்கு கேள்விகள் கொடுக்கப்படுகிறது. என்னை பெற்றுக்கொண்டீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த லூக்கா நற்செய்தியாளரோடு பயணம் செய்தோம் என்றால், அல்லது லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த வாசகங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்தோம் என்றால் நமக்கு தெளிவுபட சொல்லக்கூடும். இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன், இயேசுவிடமிருந்து அவர் எப்படிப்பட்ட அரசர் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் என்பதை சொல்ல முடியும். அதை படித்திருந்தால், அதை வாசித்திருந்தால், லூக்கா நற்செய்தியாளரோடு பயணம் செய்திருந்தால் நாம் இப்படிப்பட்ட பதில்களை சொல்ல முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட அரசர் என்று பார்க்கின்ற பொழுது, சிம்மாசனத்தில் உட்காரக்கூடியவர் அல்ல, மாறாக அந்த சிலுவை தான் அவருக்கு சிம்மாசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவையிலே அவர் அமர்ந்து அந்த சிலுவையிலிருந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அரசர் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மக்களை காக்க வேண்டும். அரசர் என்பவர் ஒரு மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அரசர் என்பவர் அந்த மக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையிலே சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு நம்மை மீட்டு கொண்டார். சாதாரணமாக அல்ல, நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார், நம்மை ரட்சித்தார், நமக்கு மீட்பு கொடுத்தார். நாம் எல்லோரும் அவரோடு இணைய வேண்டும் என்பதிலே
தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அரசர்கள் தன்னை முழுவதுமாக பலியாக்குவதில்லை, மாறாக மற்றவர்கள் பலியாகத்தான் கொடுப்பார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான சிறந்த அன்பு இந்த உலகத்திலே யாரிடமும் இல்லை என்று சொல்லி சொன்னதோடு மட்டாமல் அதை வாழ்க்கையிலே செய்தும் காட்டினார். எனவே கிறிஸ்து என்பவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, மாறாக அரசருக்கெல்லாம் அரசர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசன் என்பவன் யான்? அவன் எப்போதுமே தன்னுடைய குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே நல்லது செய்யக்கூடியவராக இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார், பரிவோடு உற்று பார்த்தார், நோயாளிகளை அவர் குணமாக்கினார், பிணியாளர்களை அவர் குணப்படுத்தினார், கேட்காதவரை கேட்க வைத்தார், பேசாதவரை பேச வைத்தார், பேய் பிடித்தவரை அவர் நலமாக்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இறந்து போன தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சகோதரருக்காக புலம்பிக் கொண்டிருந்த அந்த குடும்பத்துக்கு மீண்டும் புதிய வாழ்வை, மகிழ்ச்சியை, நிம்மதியை பெற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் இப்படி செய்வதில்லை. ஆனால் நம் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் என்று சொல்கிறோம் என்றால் அவர் இந்த உலகத்திலே தனது இறை ஆட்சியை, அன்பின் ஆட்சியை அவர் இந்த உலகத்திலே நிறுவினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, 1925ஆம் ஆண்டு 11ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு சூழலில்? முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த இறுதிக்கட்ட நேரம், பலவிதமான குழப்பங்கள், கூச்சல்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நான் பெரியவனா, நீ பெரியவனா, அல்லது என்னிடம் அதிகமாக இருக்கிறதா, உன்னிடம் அதிகமாக இருக்கிறதா என்று சொல்லி போட்டி மனப்பான்மையோடு இருந்த ஒரு சூழல், நிம்மதி இல்லாத ஒரு சூழல், அமைதி இல்லாத ஒரு சூழல். இந்த ஒரு சூழலில் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார். நீ யாரை பற்றி கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலே இடங்களை அல்ல, நாட்டை அல்ல, மாறாக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும்தான் உனக்கு வாழ்விலே நிம்மதி, சந்தோஷம் என்று அன்று அழைப்பு கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் அவர் சொல்கிறார், ஆண்டவர் இதயத்திலே ஆட்சி செய்வதற்கு உன் இதயத்தை திறந்துவை என்று குறிப்பிடுகின்றார். நாம் அமைதிக்காகத்தானே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் சமாதானத்திற்காகத்தானே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியும் சமாதானமும் கிடைத்துவிட்டால் ஒரு மனிதன் மிகப்பெரிய மனிதனாக இருக்க முடியுமே. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நிறைவாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மனநிலையில்? இதயம் திறந்தவராக, அவர் இதயத்தை திறந்தவராகத்தான் நமக்கு அழைப்பு கொடுத்தார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று குறிப்பிடுகின்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொன்னார். ஏனெனில் நம்முடைய சுமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எஸ்ஐயா புத்தகத்தை சொல்வது போல நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் அல்ல, சிலுவை எனும் சிம்மாசனத்திலே இதோ நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நாம் உற்று பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவரிடமிருந்து தான் எனக்கு மீட்பு வந்தது, இந்த ஆண்டவரிடமிருந்து தான் எனக்கு ரட்சிப்பு வந்தது என்ற அந்த உணர்வோடு அவரை அரசராக ஏற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசர் என்று சொல்கின்ற பொழுது அவன் கொடுக்க வேண்டும், கொடுத்தால்தான் அவனுக்கு பெயர் அரசன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன இந்த ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்து விட்டார்? இரக்கத்தை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக உறவையே விட்டு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கம் என்பது என்ன? அவருடைய திருமுகம் இரக்கம். என் அன்புக்குரியவர்களே, இரத்தம் வடிந்து இருக்கக்கூடிய ஒரு முகத்தை தான் இதோ இந்த சிலுவையிலே நாம் பார்க்கின்றோம். புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலம்பலைத்தான் இந்த சிலுவையிலிருந்து கேட்கிறோம். இந்த புலம்பல் அவருக்கானதல்ல, இந்த இரத்தம் அவருக்கானதல்ல, மாறாக யாரெல்லாம் அவரில் விசுவாசம் கொண்டு அந்த சிலுவை உற்று பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரத்தம் வாழ்வினுடைய புதியது என்று சொல்லப்படுகிறது, வாழ்வினுடைய தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கத்தை கொடுத்தார், இரக்கத்தை கொடுத்தார். நான் உன் மீது இரக்கம் கொள்கின்றேன், நான் உன் மீது பரிவு கொள்கின்றேன் என்று சொல்லி ஆயிரல்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் எதை கொடுத்தார்? இரக்கத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த ஆண்டவர் எதை கொடுத்தார்? மன்னிப்பை கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிப்பை கொடுக்க வேண்டும். மன்னன், அரசன் சாதாரணமாக மன்னிப்பது இல்லை. குற்றம் என்றால் குற்றம், அவ்வளவுதான், அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால்
இந்த ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்தார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லி நாம் செய்த பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது நிந்திக்கவில்லை, மாறாக நமக்காக பரிந்து பேசினார். மன்னிக்கும் கடவுளாக அவர் அங்கு தென்படுகின்றார். மூன்றாவதாக உறவினுடைய அரசராக பார்க்கின்றோம். உறவின் அரசர் என்று சொல்கின்ற பொழுது எதை கொடுத்தார்? பொருளை மட்டுமல்ல, அல்லது அமைதியை மட்டுமல்ல, தான் நேசித்த, அன்பு செய்த தன் தாயை கொடுத்தார், உறவை கொடுத்தார். இதோ நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இதோ இந்த மக்கள் நிர்கதிகளாக இருக்கிறார்கள், அனாதையாக விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காக தன் தாயையே சிலுவையில் கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையிலே உற்று பார்க்கின்ற பொழுது அவமானத்தின் சின்னம் அல்ல, மாறாக ஒரு அரசருடைய கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்திலே சிலுவை என்பது ஒரு கைதியினுடைய கழுமரமாக பார்க்கப்பட்டது. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 21 இறைவசனம் 22, 23 வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, மரத்திலே தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. யூதாசு அவன் நாண்டுகிட்டு நின்று சாகும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சாபமான சிலுவை மரத்தில் தான் என் ஆண்டவர் இயேசு என்னை மீட்டு கொண்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலுவை மரம் என்பது இயேசுவின் காலத்தில் தொடங்கப்பட்டதல்ல, மாறாக பாரசீகர்கள் ஆட்சி செலுத்திய போது சிலுவை மரம் அப்போதே இருந்தது. அதாவது மாவீரன் அலெக்சாண்டர் அவன் ஆட்சி செய்த போது 332ஆம் ஆண்டு வரலாறு சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரே நாளிலே 2000 பேரை அவன் சிலுவையிலே அறைந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக 71ஆம் ஆண்டிலே ரோமையர்கள் ஆட்சி புரிந்த போது கிட்டத்தட்ட 6000 பேரை அவர்கள் ஒரே நாளிலே சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சுட்டிப்பட்டப்படுகிறது. ஆனால் எத்தனை பேரை சிலுவையில் அறைந்தாலும் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையின் மட்டுமே ஒரு அரசராக அந்த சிலுவை உயர்ந்து நிற்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் அரசராக ஏற்றுக்கொள்வோம். அரசர் நம் உள்ளத்தில் வரட்டும், அரசர் நம்முடைய இல்லத்தில் வரட்டும், நம்மை ஆட்சி செய்யட்டும், நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம், அவர் பார்த்து கொள்வார். என் வீட்டின் தலைவர், என் வீட்டின் அரசர் என்று சொல்லி எப்போது அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது கிறிஸ்து அரசரை பற்றிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் ஒரு மனிதரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். வழக்கமாக பொறாமை என்று சொல்கின்ற பொழுது அது கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நாளிலே இந்த நற்செய்தியில் வரக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும். எதற்கு தெரியுமா? அவன் இயேசுவை அறிந்து கொண்டான், அவன் இயேசுவோடு பேசினான், தன்னுடைய வாழ்வை புதிதாக தொடங்கினான். அவன் வேறு யாரும் அல்ல, நல்ல கல்வன் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல கல்வனிடமிருந்து 3 விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை அரசராக ஏற்றுக்கொள்வதற்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல கல்வன் செய்த காரியத்தை இன்றைய நாளிலே உற்று பார்க்கின்ற பொழுது அவன் இறை அச்சமுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றான். இறை அச்சம், விவிலியம் சொல்கிறது, இறை அச்சமே வாழ்வினுடைய தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. மற்றவன் பழித்துரைக்கின்ற பொழுது, மற்றவன் ஆண்டவரை கேவலமாக கேலியும் கிண்டலமாக பேசுகின்ற பொழுது இந்த மனிதன் சொல்கிறான், கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? என் அன்புக்குரியவர்களே, வாழ்வினுடைய தொடக்கம் அதுதான். கடவுளுக்கு நாம் பயப்படுகிறோமா? குற்றங்கள் செய்வதற்கும் மற்ற தீய காரியங்கள் செய்வதற்கும் கடவுளுக்கு நாம் பயப்படுகிறோமா? எத்தனை தடவை பயப்படாமல் செய்து வருகின்றோம்? என் அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே மற்றவனை பார்த்து கடிந்து கொள்கின்றான். கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? என் அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுக்கு நாம் துரோகம் செய்யும் போதும், மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்யும் போதும் நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லி கடவுளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களை திட்டுகின்ற பொழுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் விபரீதமாக எதையாவது ஒன்றை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்பார் என்பது உண்மை. என் அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அதனால்தான் கிறிஸ்தவருடைய திருவிழாவிலே மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிப்போம், இதோ 2 பக்கம் பிரித்து கொண்டு சொல்வார், என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று சொல்வார், நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று சொல்வார். யாரை அகன்று போங்கள் என்று சொல்வார்? யாரெல்லாம் ஆண்டவருக்குரிய மக்களாக வாழாமல் தான் தோன்றித்தனமாக யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அணையா நெருப்பிலே இடப்படுவார்கள்.
யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பொக்கிஷமாக பெற்றுக்கொண்டார்களோ அவரை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் என்று குறிப்பிடுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் அஞ்சுகிறோமா? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம், கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும், கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். சர்வ சாதாரணமாக தீய வார்த்தைகளை பேசிவிடுகிறோம், சர்வ சாதாரணமாக மற்றவர்கள் கெடுதல் செய்து விடுகிறோம், சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களை நாம் பழித்துரைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், நல்ல கண்மல் வழியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் என்று குறிப்பிடுகிறார். உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக இந்த மனிதனை பார்த்து பொறாமைப்பட விஷயம், அவன் ஆண்டவரை இயேசுவே என்று குறிப்பிடுகின்றான். இயேசுவே என்று குறிப்பிடுகிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே இயேசுவே என்ற வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். பார்வையற்ற மனிதன் பர்த்திமேயு ஆண்டவர் சென்று விட்டார் என்று சொல்லி அவன் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. மாறாக, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை அழைத்தார், அவனுக்கு புதிய வாழ்வை கொடுத்தார். அதே போல தொழுநோயாளர்கள் சொன்னார்கள், இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவர்களை தொட்டு குணப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். இதோ மூன்றாவதாக உள்ள மனிதன் அன்றைய இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரை, அந்த நாட்டை பொறுத்தவரை, உனக்கு உள்ளத்திலே உடலிலே குறை இருக்கிறதா? நீ பாவி. அன்று பர்த்திமேயு பாவியாக தான் கருதப்பட்டான், தொழுநோயாளர்கள் பாவியாக தான் கருதப்பட்டான். ஏன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தக்கூடிய இந்த நல்ல கல்வனும் பாவியாகத்தான் கருதப்பட்டான். ஆனால் ஆண்டவர் யாருக்காக வந்தார்? பாவிகளுக்காக வந்தார். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னார். மருத்துவன் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வரி தண்டுபவர்களோடு இருந்தார், பாவிகளோடு இருந்தார், விபச்சாரர்களோடு இருந்தார். அவர்களுக்காகத்தான் இருந்தார். நாம் பல நேரத்தில் என்ன நினைப்போம்? நான் பாவி என்ற ஆண்டவர் உனக்காகத்தான், உன்னைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுக்கின்ற போது பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் செல்கிறோமா? பார்வையற்ற மனிதரை அழைத்த போது அவன் தன்னுடைய மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு சென்றான். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவன் தூக்கி எறிந்தது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, மாறாக தன்னுடைய பாவத்தையே தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை பற்றி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் இயேசுவே என்று அழைத்தான். இயேசுவே என்று அழைத்தான். எவ்வளவு பெரிய வார்த்தை! என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டியிடுவர். அதே போல திருத்தூதர்கள் பணிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம், தொடக்கத்திலே வாசிக்கின்றோம், நாம் மீட்பு பெறுவதற்கு இயேசு என்னும் பெயரை தவிர இந்த உலகத்திலே ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. நாம் மீட்பு பெறுவதற்காக, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு என்னும் பெயரை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிலுவையில் தானே தொங்கிக் கொண்டிருக்கிறான், சாகத்தானே போகிறான். அப்படி இருக்கின்ற பொழுதும் கூட இயேசுவை அவன் பெயர் சொல்லி அழைக்கின்றான். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தை உச்சரிப்போம். இயேசுவின் பெயர் வல்லமை மிகுந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவருடைய பெயரை உச்சரித்த அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெறுகின்ற பொழுது என்னையும் நினைவில் கொள்ளும், என்னையும் நினைவில் கொள்ளும். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய தாழ்ச்சி அந்த மனிதரிடம்! என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை அச்சத்தோடு வாழ்ந்தான். அது மட்டுமல்ல, இயேசுவை பெயரை சொல்லி கூப்பிடுகிறான். மூன்றாவதாக அவனுடைய ஜெபத்திலே ஒரு தாழ்ச்சியை பார்க்கின்றோம். ஆணவத்தில் அல்ல, அகங்காரத்தில் அல்ல, அல்லது செத்துவிடப் போகிறோம் என்று சொல்லி பழி திறக்கக்கூடிய ஒரு மனதில் அல்ல, மாறாக அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை வருகின்ற பொழுது என்னையும் நினைவில் கொள்ளும் என்று குறிப்பிடுகின்றான். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீர் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று குறிப்பிடுகிறார். ஆசீர்வாதம் அதுதான். இறை அச்சம், தாழ்ச்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவே என்ற அந்த வார்த்தை, இந்த மூன்றையும் அவன் பயன்படுத்தி விண்ணக வீட்டை பரிசாக பெற்றுக்கொண்டான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் சாகும்போது எப்படி சாக வேண்டும் என்றால், மன நிம்மதியோடு சாக வேண்டும், நிறைவோடு சாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாவை தான் இந்த மனிதன் சந்தித்தான். அப்படிப்பட்ட ஒரு சாவை தான் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி திருத்தூதர்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஸ்தேவான், முடியப்பர், ஸ்டீவன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை கல்லால் எரிகின்ற பொழுது அவர் சொல்கிறார், தந்தையே இவர்களை மன்னியும். ஆண்டவர் இயேசு சிலுவையில உச்சரித்த அதே வார்த்தையை சொல்கின்றார். சாகும்போது ஒரு நிறைவு, ஒரு மன மகிழ்வு. இன்றைய நாளிலே இந்த நல்ல கல்வனுக்கு கிடைத்த அந்த ஒரு சாவு
நான் ஆண்டவரை பொக்கிஷமாக பெற்றுக்கொண்டேன் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். உடனடியாக ஆசீர்வாதம். சக்கையின் வீட்டுக்கு சென்று அவன் எழுதி சொன்ன போது, என் உடைமைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவரையாவது வஞ்சித்து எதையாவது பறித்துக் கொண்டால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னார். அதே போல இந்த மனிதருக்கும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கொலை குற்றத்திற்காக, திருடியதற்காக சிலுவையிலே அறையப்பட்ட இந்த மனிதருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இன்று என்னோடு நீர் வான் வீட்டில் இருப்பாய் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புல்டன்ஷின் என்ற பேராயர் அழகாக சொல்லுவார், இந்த நல்ல கண்வழியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கேட்டான், கிடைத்தது. அவன் கத்தினான், அவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கப்பட்டது. அவன் தேடினான், தேடி பெற்றுக்கொண்டான் என்று சொல்வார். நாம் பொறாமைப்பட வேண்டும் இந்த மனிதனை பார்த்து. இந்த மனிதன் பேரின்ப வீட்டை திருடி விட்டான் என்பதற்காக அல்ல, மாறாக இயேசுவின் அருகிலே அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்பதற்காக நாம் பொறாமைப்பட வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற போது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இன் கிரைஸ்ட். நாம் மறு உலகில் செல்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், வித் கிரைஸ்ட். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம்மை அரசராக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய அரசவையில் ஒரு பிள்ளையாக, தகுதியுள்ள பிள்ளையாக நாம் வாழ்வதற்கு நம்மை தயார் செய்திருக்கிறோமா? ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம்.
அன்பின் இறைவா, இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் எனும் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள், துறவர சபையினர் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதியும். திருச்சபை ஆகிய உடலுக்கு தலையும் தொடக்கமுமான கிறிஸ்துவை எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு எங்கள் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று கிறிஸ்து அரசரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் என்கிற பவுலடியாரின் உண்மை கூற்றின்படி உலகாளும் அதிபர்களும் நாடாளும் தலைவர்களும் இறையாட்சியின் விழுமியங்களுக்கு ஏற்றபடி தம் ஆளுமை அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமென்றும் அமைதி, சமத்துவம், நல்லிணக்கம், மனித மாண்பு ஆகியவற்றை பேணப்படுகிற பூமியாக மாற்றிட மாந்தர் அனைவரும் உழைக்க வேண்டுமென்று கிறிஸ்து அரசரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் ஊரில் வாழும் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். குழந்தைகள் நல் ஞானம் பெற்றிடவும், நோயுற்றோர் நோயிலிருந்து விடுதலை அடையவும், செல்லும் பயணங்கள் செய்யும் தொழில்களில் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அனைவரும் மகிழ்வுடன் வாழ வரமருள கிறிஸ்து அரசரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய வாழ்வே எம் இறைவா, இறந்த அடியார்கள் அனைவரும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே மரித்தவர்கள், எங்கள் உறவு மற்றும் நட்பு சூழல்களில் மரித்தவர்கள், நாங்கள் நஞ்சிக்கடன் பட்டவர்கள் மற்றும் மறந்து போனவர்கள், தங்களுக்காக ஜெபிக்க யாருமே இல்லாதவர்கள் ஆகிய அனைவரும் என்னோடு பேரின்ப வீட்டில் இன்று நீர் இருப்பீர் என்கிற அருள்வாக்கை பெற நற்பேறு பெற வேண்டும் என்று கிறிஸ்து அரசரே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்திலும் நம்மோட ஒப்புரவாக்க திருவுளம் கொண்ட கடவுளின் திருமகனது வரவேற்பை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் அனைவரும் சிறப்பாக எங்கள் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பகைமை உணர்வுகளை மறந்து ஒன்றிருப்பு, உடல் இருப்பு, பங்கேற்பு ஆகிய பண்புகளை வளர்த்து ஒப்புரவின் மக்கள்களாக எதிர்நோக்கி திருப்பணிகளாக விளங்கிட வேண்டுமென்று கிறிஸ்து இறைவே எம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுகள் என்று மொழிந்த எம் இறைவா, பணி செய்ய நீர் கொடுத்த இந்த பிடப்புக்கள் என்கின்ற வரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆர்வத்தோடு நாளும் மகிழ்வுடன் இப்பணியை செய்யவும் அருகினிலே எப்பொழுதும் இருக்கும் பேச்சினால் நாங்கள் நல் ஞானத்தை பெறவும் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் இப்பணியை நாளும் செய்ய வரமருள கிறிஸ்து அரசரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இசையின் நாயகனே எம் இறைவா, என் பாடல் வழி வழியாய் பெயரை நிலைக்கச் செய்யும் என்கின்ற திருப்பாடல் வரிகளின்படி உம்மை பாடலின் மூலம் புகழ பாடகர் குழுவினராகி எங்களுக்கு நீர் கொடுத்த இப்பணிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்துடன் பாடல் பாடி எந்நாளும் உம்மை புகழவும் அதன் மூலம் புகழ் நிலைக்கவும் வரமருள கிறிஸ்து அரசே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமையின் நாயகனே எம் இறைவா, போதிய மழையின்றி வாடும் எம் பகுதியை கண்ணோக்கும் வேண்டிய அளவு மழையினை தந்து எம் கால்நடைகள் பெருகவும் எங்கள் விவசாயம் செழிக்கவும் அதன் மூலம் எங்கள் வாழ்க்கை தரம் உயரவும் உமது கருணை கண்களை திறந்து நல் மழை பொழிந்திட வரமருள கிறிஸ்து அரசரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். பலியான செம்மறியாக வல்லமையும் தெய்வீகமும் ஞானமும் ஆற்றலும் மகிமையும் நிறைந்த தெய்வமாக எங்கள் மத்தியிலே நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்யப்போகிற மாட்சிமைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். கலைமான் நீரோடைக்காக ஆர்வமாய் தேடுவது போல ஆண்டவரே, உமது அருள் பிரசனத்துக்காக, உமது வல்லமையான காரியத்துக்காக
நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதியும், வளப்படுத்தும். நீர் எங்களோடு உடன் பயணிக்கின்றீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அன்பு தந்தையே, எங்கள் குடும்பத்தில் நீர் அரசராக வாரும். அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் எப்போதெல்லாம் கூடுகின்றோமோ அப்போதெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே மன நிம்மதியை கொடுத்திரள்ளும். உடல் உள்ள நோயை நீக்கி நாங்கள் நலமோடு வாழ ஆசீர்வதித்திரள்ளும். செல்லும் பயணங்களில் உடனிருந்து ஆசீர்வதித்திரள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். கனிகளை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன். கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டீர். மலர்களை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன். எனக்காய் வளர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன். எனக்காய் வாழ வேண்டும் என்று நீர் கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன். எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீர் கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புக்கும் ஒற்றுமைக்கும் ஊற்றாகிய இறைவா, உம்மோடு ஒருவரோடு ஒப்புரவாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இவ்வழிபொருளை தயவா ஏற்றருளும். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரே
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் திருநிலைப்படுத்தினீர். இவ்வாறு சிலுவை பீடத்தில் சமாதானத்திற்கான மாசற்ற பலிபொருளாக தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தம் ஆட்சிக்கு உட்படுத்தி அரவணைக்கும் முடிவற்ற ஓர் அரசை மகத்துவமிக்கும் இடம் கையளித்தார். அது உண்மையின் அரசு, வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியும் அன்பும் அமைதி விளங்கும் அரசுமாகும். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய பாடகர் குழுவினர் மற்றும் பீடப்பூக்கள் ஆலய பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் அந்தோணி சேவியர் திருமதி செல்வா, மேலும் திருவாளர் இன்னாசி சபரிமுத்து அந்தோணியம்மாள் ஜெயராஜ் செல்வா, திருவாளர் அந்தோணிசாமி திருமதி நிர்மலா, மேலும் அருட்சகோதரர் சார்லஸ் அவர்களுடைய கருத்துக்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய சபரிராயன், மிக்கேல் ராயம்மாள், இருதய மரிய அருளப்பன், மரிய அடைக்கலம், சேசு மரிய அந்தோணி, அந்தோணி சபரிமுத்து, இருதயராஜ், பீட்டர் அருணாச்சலம், குருசம்மாள், மேலும் அருளப்பன், மதியம்மாள், அந்தோணிசாமி, அருள் விஜயா, அருள்மேரி, அன்னாள், வியாகப்பன், அந்தோணியம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றோம். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவோந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று ஏனைய படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கும் வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுளம் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும்
நலமளிக்கும் அருமருந்தாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
விவிலிய போட்டிக்கான பரிசுகள் திருப்பலி முடிந்தவுடன் வழங்கப்படும். ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் யாரும் கலைந்து செல்லாமல் அப்படியே அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக ஃப்ரீகேஜிலிருந்து ஆரம்பிக்கும். ஆகவே அதற்காக பிள்ளைகளை பெற்றோர்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண அறிக்கை. வாடியூர் பங்கு வாடியூரில் வாழும் தந்தை இன்னாசிமுத்து, தாய் அந்தோணி சவரியம்மாள், இவருடைய மகன் அருள் ஸ்டீபனுக்கும், வாடியூர் பங்கு ஆனைகுளம் ஊரில் வாழும் தந்தை பிரான்சிஸ், தாய் லூர்தம்மாள், இவருடைய மகள் ரென்சிக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திருமணத்திற்கு இது 3ஆம் அறிக்கையாகும். இந்த திருமணம் வருகின்ற 1/12/2025 அன்று ஆனைகுளத்தில் வைத்து நடைபெறும். வாடியூர் பங்கு வாடியூரில் வாழும் தந்தை சவரிமுத்து, தாய் செல்லத்தாய், இவருடைய மகன் அருள் ஆரோக்கியத்திற்கும், வாடியூர் பங்கு வாடியூரில் வாழும் தந்தை அருள்சாமி, தாய் ஆரோக்கியமேரி, இவருடைய மகள் ஜெயந்திக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திருமணத்திற்கு இது 2ஆம் 3ஆம் அறிக்கையாகும். இந்த திருமணம் வருகின்ற 27/11/2025 அன்று நம்முடைய பங்கு ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாடியூர் பங்கு வாடியூரில் வாழும் தந்தை குழந்தை இயேசு, தாய் அந்தோணி ராயம்மாள், இவருடைய மகன் பிரவீனுக்கும், சேர்ந்தமரம் பங்கு சேர்ந்தமரத்தில் வாழும் தந்தை அந்தோணிராஜ், தாய் விஜயலட்சுமி, இவருடைய மகள் ஜோசிக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திருமணத்திற்கு இது 2ஆம் அறிக்கையாகும். அறிவிக்கப்பட்ட திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் நம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த வார திருநாட்கள்: திங்கட்கிழமை மறை சாட்சியர் புனிதர்கள் ஆண்ட்ரோம் லாக் தோழர்கள் விழா. செவ்வாய்க்கிழமை கன்னி மறைசாட்சி அலெக்சாந்தரியா நகர் புனித கத்ரீன் விழா. இந்த வார திருப்பலி நாட்கள்: வாரத்தின் எல்லா நாட்களிலும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியம் யோசேப்பு அன்பியமாகும். இந்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த பாடகர் குழுவினருக்கும் பீடப்போக்குகளுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். கடந்த வாரம் நடைபெற்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்திய அன்பு பொறுப்பாளருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே அன்பிய பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. மிகச்சிறந்த முறையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்பியத்திலிருந்து வந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் நன்றி நினைத்து பார்க்கிறேன். சிறப்பாக இதையெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசர் அவர்களுக்கும், வழக்கம் போல தன் ஆர்வத்தோடு உதவிகள் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் நமது கரங்களை மீண்டும் தட்டி நன்றி கூறிக்கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறை ஆரம்பிக்கின்றோம். எனவே இந்த தவக்காலத்திலே தகுதியான முறையில் கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் இல்லத்திலே குழந்தையாக பெற்றுக்கொள்ள சிறப்பாக நம்முடைய ஜெப வாழ்வை நாம் இன்னும் அதிகமாக உற்று பார்க்க அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. அனைவருக்கும் வாழ்வளிக்கும் இறைவா, சாகா வரம் தரும் உணவை நாங்கள் உட்கொண்டுள்ளோம். கிறிஸ்து அனைசருக்கும் அரசர் என்றும் எங்கள் ஆண்டவர் என்றும் ஏற்று பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய அரசு உலகில் மலர ஒற்றுமையோடு உழைக்கவும், விண்ணரசில் அவரோடு என்றென்று மகிழ்ந்திருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. சிலுவை அடையாளம் வரைதல். இப்பொழுது முதல் பரிசானது முதலாவதாக வழங்கப்படுகிறது. பெயர் வாசிக்கின்றவர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு சீக்கிரமாக வரவும். அருள் கார்வின் சிலுவை அடையாளம் வரைதல், அருள் கார்வின் சீக்கிரம். அடுத்து ஏஞ்சல் மார்விட போட்டி ஏஞ்சல் ஆண்டோ ஜெஃப்ரியா. இப்பொழுது வாசிக்கப்படுகிறது முதல் பரிசுகள். அடிப்படை ஜபங்கள் ஜோனிசா அருள் ஜஸ்டின் சீக்கிரம் வாங்க. முதல்ல அருள் கார்வின் சிலுவை அடையாளம் வரைதல். பரிசை வழங்குவதற்கு நம்முடைய அருள் சகோதரி ஜான்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருள் கார்வின் கார்வின் கொடுத்துருங்க. அடுத்து ஏஞ்சல் ஏஞ்சல் மார்விட போட்டி ஏஞ்சல் ஆண்டோ ஜெஃப்ரியா சீக்கிரம். அடுத்து அடிப்படை ஜபங்கள் ஜோனிசா அருள் ஜெஸ்லின் ஜோனிசா அருள் ஜெஸ்லின் சீக்கிரம் முடியா. அடிப்படை ஜபங்கள் முதல் பரிசு ஜோனிசா அருள் ஜெஸ்லின். அடுத்து சிலுவை பாதை நிலைகள் அனியா ஜெஃப்ரின் சாம் அனியா ஜெஃப்ரின் சாம் அனியா ஜெஃப்ரின் சாம். அடுத்து மலைப்பொழிவு நேச நிகரியா ஜெசிகா மேக்டலின். அடுத்து ஜெவமாலை மறை உண்மைகள் மரிய ஜெசினா செலினா கேத்தரின் மரிய ஜெசினா செலினா கேத்தரின். அடுத்து விவிலிய நூல் பெயர்கள் கூறுதல் அருள் ஜெனிசன் 8ஆம் வகுப்பு அருள் ஸ்டெனிலா. அடுத்த கதை கூறுதல் ஜெரோன் ஜோசி கதை கூறுதல் ஜெரோன் ஜோசி சீக்கிரம் முடியும். கவிதை போட்டி ஜான் சந்தியா சகாயா ஸ்ரீபன்ராஜ். பிள்ளைகள்லாம் பெற்றோர்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஜான் சந்தியா சகாயா ஸ்ரீபன்ராஜ். அடுத்து விவிலிய வசனம் பலூன் உடைத்து கண்டுபிடித்தல் மல்கியா லூமினாள் பிரமிஷா. குழு பாடல்கள் இளையோர்களுக்கு ஆரோக்கிய மாதா மண்டலம் யாராவது ஒருவர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜோசி ஜெசி பிரவினா பில்கா வினிபா சுதர்சன் ஆலன் பெருசு 8 8 8 முதல் எடுத்துக்கணும். 8 குழு பாடல் இளையோர்களுக்கான. எட்டு கொடுத்தாச்சா. அடுத்தது குழுப்பாடல் திருமணமானோர் 7 பேர் திருமுழுக்கு யோவான் மண்டலம் யாராவது ஒரு ஆள் பெற்றுக்கொள்ளுங்க. மல்கியா பிரமிசா அமலா மோனிசா செர்லின் ஜெசிந்தாஜ் கௌசல்யா. உங்களுக்கு உண்டு எதுக்கு இளையோர் பாட்டு தெரியும் அவனுங்களா அப்போ 8 கொடுத்துருங்க. அவன் வாங்கிட்டு போயிட்டாங்களா. அடுத்து குழுப்பாடல் திருமணமானோர் திருமுழுக்கு யோவான் மண்டலம் 7 உங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்து கட்டுரை போட்டி 7 கட்டுரை போட்டி முதல் பரிசு ஜோஸ்பின். அடுத்து குழு நடனம் யாக்கோபு அன்பியத்திலிருந்து 4 பேர் டெல்சியா டேலியா பில்கினா அபிசா. அடுத்து குழு நடனம் யாக்கோபு அன்பியம் 4 பேர் வந்து வாங்கிக்கோ. அடுத்து வினாடி வினா ஆரோக்கிய மாதா மண்டலம் மரிய லோயிஸ் மிக்கேலம்மாள் விஜய் அதில் 4 பேர் எல்லாம் ஒரு ஆள் வந்து வாங்கிக்கோங்க. முதல் பரிசு பெற்ற அனைவர்களுக்கும் நன்றி. பரிசு வழங்கிய அருள் சகோதரர்கள் நம்முடைய கரங்களை தட்டி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். அடுத்து 2வது பரிசு வழங்கப்படுகிறது. சிலுவையிலான வருதல் ஜெயன் மேசியோ 2ஆம் பரிசு. சிலுவையிலான வருதல் ஜெயன் மேசியோ சீக்கிரம் முடியும். மாறுவிட போட்டி ஆண்ட்ரியா கிரேசி அருள் கார்வின் செகண்ட் பிரைஸ் சீக்கிரம் முடியுங்க. அடுத்து அடிப்படை ஜபங்கள் ஆபே மிஜன்ஸ் ஆண்டோரியா
அடிப்படை ஜபங்கள் ஆவே மிசன்ஸ் ஆண்டோரியா. மிஜன்ஸ் வந்தானா? ஆண்டோரியா, நீ பேர் பேர் ஆண்டோரியாவா? அடுத்தது சிலுவை பாதை 14 நிலைகள். சீக்கிரம் ஓடியா மிஜன்ஸ். சிலுவை பாதைகள் 14 நிலைகள். ஆண்டோ வின்சிலின் பினோலின் நேசா. சீக்கிரம் ஓடியா. ஆண்டோ வின்சிலின் பினோலின் நேசா. அடுத்து மலைப்பொழிவு காட்வின். ஜெபமாலை மறை உண்மைகள் டெல்வியா டயஸ் லூர்து நவீன். டெல்வியா டயஸ். அடுத்து திருவிவிலிய நூல் பெயர்கள் அருள் டெல்சி செபினா. அருள் டெல்சி செபினா. அருள் டெல்சி யாரு? செபினா. சீக்கிரம். அருள் டெல்சி செபினா. அடுத்து கதை கூறுதல் ஏஞ்சலின் ஜெசி. கதை கூறுதல் ஏஞ்சலின் ஜெசி. அடுத்து கவிதை ஜெனிஃபர். கவிதை ஜெனிஃபர். விவிலிய வசனம் பலன் உடைத்து கண்டுபிடித்தல் சுகந்தி பிரேமா விஜயா. அடுத்து குழு பாடல் இளையோர் திருமுழுக்கு யோவான் மண்டலம். அடுத்த திருமுறை குழுப்பாடல் இளையோர் திருமுழுக்கு யோவான் மண்டலம் சகாய ஸ்டீபன் அபினேஷ் கெவன்சி அபின் சரிசா ஆல்வின். 6 பிரைஸ் கொடுங்க. 6. அடுத்த குழுப்பாடல் திருமணமானோர் அந்தோணியார் மண்டலம். 8 பேர் வாங்க. 8. லூர்து கிரேனா மேரி எமிமா ஜான்சி கிரேசி இசைக்கிமால் லூமினால் ராஜம். 8 பேர். அடுத்து வினாடி வினா 2ஆம் வரிசை அந்தோணியார் மண்டலம். அந்தோணியார் மண்டலம் 4 பேர். அந்தோணியார் மண்டலம் 4 பேர் வந்து வாங்கிக்கோங்க. 4 பேர் அந்தோணியார் மண்டலத்தில் வர வந்து வாங்கிக்கோங்க. 4 பேர். இரண்டாம் பரிசு பெற்ற அனைவருக்கும் கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் நன்றிகளும். பரிசு வழங்கிய அருள் சோர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து 3ஆம் பரிசு செல்வை அடையாளம் வரைதல் அருள் காட்சன் எபின். அருள் காட்சன் எபின் செல்வை அடையாளம் வரிசைக்கலாம் பெற்ற கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இந்த வாரம் அருள் காட்பின் எபின். அடுத்து மாறுவடப்பட்டு கிளம்பண்ட் எபின். மாறுவடப்பட்டி கிளம்பண்ட் எபின். அடுத்து அடிப்படை ஜபங்கள் நேச கிதியோன் கனிமகிழன் செபினா. நேச கிதியோன் கனிமகிழன் செபினா. மாறுவடப்பட்டி கிளம்பண்ட். அடுத்து நேச கிதியோன் கனிமகிழன் செபினா 3 பிரைஸா. அடுத்து சிலுவை பாத நிலைகள் அஸ்மிதா ஆன்சி. அஸ்மிதா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு ஆன்சி. சீக்கிரம் சீக்கிரம் முடியும். அடுத்து மலைப்பொழிவு சிங்கராசா மெரினா. சிங்கராசா மெரினா. அடுத்து ஜெபமாலை மறை உண்மைகள் ஜெரோஸ் அன்ரிச். அடுத்து விவிலிய நூல் பெயர்கள் அருள் நவீனா அலன்சோ. அது கதை கூறுதல் சகாய மில்கா. அடுத்து கவிதை அஜீஸ். விவிலிய வசனம் பலன் வழியை கண்டுபிடித்தல் ஜோஸ்பின் புஷ்பவல்லி செல்வம். ஜோஸ்பின் புஷ்பவல்லி செல்வம். செல்வம் யாரு? செல்வம் அச்சலம் வச்சு வந்தோம். அடுத்து குழுப்பாடல் இளையோர் அந்தோணியார் மண்டலம் ஒரு 10 பிரைஸ். மான்சியா அன்ஸ்ரீத் சிங்கராஜா செஃப்ரின் அஸ்வின் ஆன்சின் சாம் பெர்லின் அருள் ஜெஸ்ரின் பிளஸ்ஸி அருள் ஜெக்ஸியா. ஒரு ஆள் வந்து வாங்கிக்கோங்க 10 பிரைஸ். கரெக்டாக 10 மட்டும் அவன் கிடையாது. 10 எல்லாம் சேர்த்து. அடுத்த குழுப்பாடல் திருமணமானோர் ஆரோக்கிய மாத மண்டலம் 8 பேர். ஜோஸ்பின் அந்தோன்ராஜ் ராஜன் சின்னக்குட்டி லூர்து அந்தோணி புனிதா மேரி சோபனா ஒரு 8.
அடுத்து வினாடி வினா திருமுழுக்கு யோவான் மண்டலம். வினாடி வினா 4 பேர். திருமுழுக்கு யோவான் மண்டலம் ஒரு ஆள் வந்து வாங்கிக்கோங்க. 4. நன்றி. 3ஆம் பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்முடைய இந்த போட்டியை சிறப்பான விதத்திலே எல்லா ஏற்பாடும் செஞ்சு அருமையான பரிசுகளையும் நம்முடைய பங்கு தந்தையவர்களுக்கு கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாக நன்றியை வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். அடுத்த ஆறுதல் பரிசுகள். குழு நடனம். குழு நடனம் 2வது பரிசு எலிசா அன்பியம், சலோமி, ஜோசி, டெசி, விஜயா 4 பேர். 4 பேர் குழு நடனம் மட்டும் விட்டாச்சு. அடுத்த அதே போல் 2வது பரிசு ஆமோஸ் அன்பியம். 4 பேர் வாங்க. ஆமோஸ் அன்பியம் 2ஆம் பரிசு. சொன்னேன் அப்பல நீ வந்து வாங்கலையோ. ஆமோஸ் அன்பியம். அடுத்தது 3ஆம் பரிசு இது கட்டுரைப்பட்டி சுகந்தி மேரி, சகாய சலோமி 2. அடுத்து குழு நடனம் 3வது பரிசு தாவீது அன்பியம் 8 பேர். லோயிஸ் 2வது பிரைஸ் தாவீது அன்பியம் குழு நடனம் 8 பேர். அடுத்து எஸ்தர் அன்பியம் 4 பேர். குழு நடனம் எஸ்தர் அன்பியம் 4 பேர். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுல அவ்வளோ. வினாடி வினா 2வது பரிசு அந்தோணியார் மண்டலம் வாங்கியாச்சு. 3வது பரிசு திருமுழுக்கு யோவான் மண்டலம் வாங்கியாச்சுல. இப்பொழுது ஆறுதல் பரிசு ஃப்ரீ கேஜி டூ எல்கேஜி பிள்ளைங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு. பேரை வாசிச்சுக்கிறோம் வாங்க. கார்லோ அகட்டிஸ், மேக்சினா ஜெனோ, கெனிசா மேரி, மெரோலின், இனியா மொத்தத்தில் ஒரு 18 இருக்குது. பால்வாடி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10. அப்போ அருளம்மா வந்து ஒரு 8 வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு 10 வாங்கிக்கோங்க. அருளம்மா இல்லையா? வாங்க. இவங்களுக்கு 10. அப்போ அது போய் எத்தனை வேணும்? 6 கொடுத்துருங்க. அடுத்த ஆறுதல் பிரைஸ் வந்து நம்ம சூசேப்பர் மண்டலம் வினாடி வினாவுக்கு வந்து வாங்கிக்கோங்க. சூசேப்பர் மண்டலத்தினோட வந்து வாங்கிக்கோங்க. ஃபாதர்ட்ட ஆறுதல் பரிசு 4 பேர். 4 கொடுத்துருங்க. வேறு கட்டுரை போட்டியில் பிரைஸ் வாங்காதவங்க இருக்கல. கட்டுரை போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ அவங்க பிரைஸ் வாங்காதவங்க வாங்க. கட்டுரை போட்டியில் பிரைஸு 1, 2, 3 வாங்காதவங்க கலந்துக்கிட்டவங்களுக்கு ஆறுதல் பிரைஸ். ஆறுதல் பரிசு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்காத வந்து வருஷம் வாங்கிங்க. அதே போல் கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்காதவங்க வந்து ஃபாதர்ட்ட வாங்க. கவிதை போட்டியில் ஏப்பா வாங்கினவங்க வந்துடாதீங்க. நன்றி. அவ்வளோதான்.
1 முதல் 5 வகுப்பு அந்த ஆறுதல் பரிசானது இப்போ மறைக்கல்வி வகுப்பில் வச்சு கொடுக்கப்படும். அதே போல் 6, 7, 8, 9 அதுவும் மறைக்கல்வி வகுப்பில் வச்சு கொடுக்கப்படும். அதனால் பையங்க யாரும் போயிடாத, அந்த அதில் உட்கார், மறைக்கல்வி வகுப்பில் உட்கார். எங்கள் மேல்